பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய சிறந்த வழி வெளிநாட்டுக்கு செல்வதே, உள்ளூரில் வியாபாரம் செய்வது. நடுவராக நகைச்சுவை தென்றல் சிறப்பு பேச்சாளர் திரு ஜி ராஜாராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நடுவர் அவர்களை சிறப்பிக்க தலைவர் வேல்முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வெளிநாட்டுக்கு செல்வதே என்ற தலைப்பில் பேச ஆர்பி வேல்முருகன் பி அவர்களையும் டி எஸ் செல்வகணேஷ் பி அவர்களையும் எஸ் கோவிந்தராஜ் அவர்களையும் அன்போடு மேடை கலக்கின்றோம். இவர்களை கவர் வைக்க யூஆர் வெங்கடேசன் அவர்களையும் எம் ஆர் குமரன் அவர்களையும் என் ஆர் சுப்பிரமணியன் அவர்களையும் அன்போடு மேடை கலக்கின்றோம். வெங்கடேசன் அண்ணன் அவர்களையும் என் ஆர் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களையும் எம் ஆர் குமரன் அத்தான் அவர்களையும் அன்போடு மேடை கலக்கின்றோம். எஸ்பி குமரேசன் அத்தானை மேலே கலக்கிறோம். வேல்முருகன் அவர்களுக்கு மரியாதை செய்ய யூஆர் வெங்கடேசன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உள்ளூரில் வியாபாரம் செய்வது என்ற தலைப்பில் கேஆர்ஜி ராஜேஷ் எம்எஸ்சி அவர்களையும் எம் குமரன் பிஎஸ்சி ஹச்ஐ அவர்களையும் எஸ்பி செல்வகணேஷ் அவர்களையும் அன்போடு மேடை கலக்கின்றோம். பேச்சாளர்களை கௌரவிக்க எஸ் ஆர் செந்தில்முருகன் அண்ணன் அவர்களையும் எஸ்பி செல்வகணேஷ் அண்ணன் அவர்களையும் ஜே சிவனேசன் அண்ணன் அவர்களையும் அன்போடு மேடை கலக்கின்றோம். சிவனேசன் அண்ணன் செந்தில் முருகன் எஸ்பி செல்வகணேஷ் அண்ணன் அவர்களையும் அன்போடு மேடை கலக்கின்றோம். இல்ல இல்ல பட்டிமன்றம் இனிதே துவங்குகிறது. நாளும் கலந்துக்கு நான்கு கோலம் செய்துள்ள கருமுகத்து தூமணியிலே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா வனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அங்காள பரமேஸ்வரி கடைக்கல்களை தேடி சோர் மிதமின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ரசீது வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கங்க. பேச வேண்டாம். கொஞ்சம் பட்டிமன்றத்தை கொஞ்சம் யாரும் பேசாம கொஞ்சம் கவனிங்க. நன்றி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி படும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேல் என்று நினைத்தாயோ என்ற கவிஞர் பாரதியாரின் கூற்றுக்கிணங்க இந்த 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் கொஞ்சம் சத்தம் போடாம தான் நல்லா இருக்கும். நாங்க பேசுறதே 5 நிமிஷம், அதுக்கு 15 நாளா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்.
நீங்க கேப்பீங்கிற ஒரு தைரியத்துல ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. 10 நாளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அது 5 நிமிஷம் தான் பேச போறோம். மொத்தமே அரை மணி நேரம். அதுக்கு மேல நீங்க பேசுவாங்க, எங்களுக்கு பேச தெரியாது. அதனால ஒரு அரை மணி நேரம் தயவு செய்து அரை மணி நேரம் மட்டும் அமைதியா இருங்க. இந்த 12ஆம் ஆண்டு துவக்க விழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் இந்த குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்தி, அதன் மூலமாக அவங்க தாய் தந்தையரை மகிழ்ச்சிப்படுத்தி, அவங்க தாத்தா பாட்டியை மகிழ்ச்சிப்படுத்தி, இந்த தெருவையே மகிழ்ச்சிப்படுத்தும் நகரத்தார் இளைஞர் பேரவை. அவங்க இல்லைன்னா இந்த பொங்கல் இந்த 12 வருஷமா நல்ல சிறப்பான பொங்கலே நமக்கு அமையாது. ஒவ்வொரு வருஷம் கடுமையா கஷ்டப்பட்டா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த நகரத்தார் இளைஞர் பேரவை. அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணியையும் பார்க்காம பரவாயில்ல, நீங்க என்னதான் பேசுறாங்க கேட்போம் என்று எங்க பட்டிமன்றத்தை கேட்க வந்திருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். ஏன்னா உட்கார்ந்து பூரா இங்க சொந்தம் தான், பாக்கி யாருமே இல்லை. முன்னாடி 4 பேர் பேசுவோம், மொத்தத்தில் 5 பேர் தான் பேசுவோம். கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்துச்சு. இந்த வாட்டி 7 பேரா ஆயிட்டோம். கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா எல்லாமே சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க வந்ததால கொஞ்சம் கூட்டம் அதிகமாயிருச்சு. அதனால இங்க முடிவு வரைக்கும் கொஞ்சம் கேட்டு எங்களையும் திருப்திப்படுத்த மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். தலைப்பு என்னன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய சிறந்த வழி வெளிநாட்டிற்கு செல்வதா, உள்ளூரில் வியாபாரம் செய்வதா? ஆனா நமக்கு என்ன வாழ்க்கை அமைகிறதே இப்ப உள்ள இளைஞர்களுக்கு, பல இளைஞர்களுக்கு வாழ்க்கை அமைவதே பெருசா இருக்கு. காரணம் என்னன்னா, யாருக்குமே பொண்ணு கிடைக்கிறது இல்லை. பொண்ணு வச்சிருக்கா என்னென்ன கேட்கிறா தெரியுமா? கூட பார்த்து படிப்பு வேணும், நல்லா படிச்சிருந்தா, அதுக்கப்புறம் நல்ல வேலை வேணும், நல்ல வேலை செஞ்சா நல்ல சம்பளம் வேணும், நல்ல சம்பளமும் இருக்கு, நல்ல வசதியான வாழ்க்கை வேணும், நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கு, நல்ல அழகு வேணும். இதுல 5 இருந்தாதான் பொண்ணு கிடைக்கும். நான் என்ன உங்களை கேட்கிறேன்னா, நல்ல படிப்பு முயற்சி பண்ணி படிச்சிடலாம், நல்ல வேலை முயற்சி செஞ்சு வாங்கிடலாம், எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு வாங்க, கல்யாணம் பண்ணணும்ல, முயற்சி செஞ்சு வாங்கிடலாம், எங்கடாவது கஷ்டப்பட்டு வாங்கிடலாம். நல்ல சம்பளம் அது கூட முயற்சி பண்ணி வாங்கிடலாம், இல்ல நம்ம கையில முயற்சி பண்ணி வாங்கிடலாம். நல்ல வசதி அதையும் முயற்சி பண்ணி, ஏதோ முயற்சி பண்ணி கட்டி வீடு கட்டி எல்லாம் வசதி வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம். நம்ம முயற்சியில தான் அது எல்லாமே இருக்கு. ஆனா நல்ல அழகு அது எங்க இருக்கு? அது எங்க மேல தப்பா? இளைஞர் மேல தப்பா? அது கொடுத்து கடவுள் கொடுத்தது. நாங்க எங்க போறோம் அந்த அழகுக்கு? அதே 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அழகெல்லாம் பார்த்திருந்தா எங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைச்சிருக்குமா? நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? நானும் சரி, இந்த செல்வம் உட்கார்ந்து ப்ரொபோசர், அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? தயவு செய்து நீங்க எல்லாம் கேளுங்க, படிப்பு கேளுங்க, வேலை கேளுங்க, இது சம்பளம் கேளுங்க, வசதி தப்பே கிடையாது. ஏன்னா உங்க பொண்ணு நல்லா இருக்கணும். எல்லாத்தையும் நாங்க தயார்படுத்த எங்களோட கடமை, திறமை அது இருந்தாலும் பொண்ணுங்கிற தப்பு கிடையாது. நல்ல அழகுக்கு நாங்க எங்க போறது, அதை மட்டும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க, எங்களுக்கு இந்த விலைகளுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி பட்டிமன்றத்தை துவக்குறேன். வெளிநாட்டு வாழ்க்கைக்கு தான் எங்களுக்கு தேவை. உள்நாட்டுல ஒண்ணு சம்பாதிக்க முடியாது, வெளிநாடு தான். நாங்க போனா ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் தருவாங்க, அதை வச்சு குடும்பத்தை ஓட்டலாம். உள்ளூர்ல வியாபாரம் பார்த்தோம்னா 10 ரூபா லாபம் வர்ற மாதிரி இருக்கு. 2வது இடம் கூட 20 ரூபா நட்டம் வருது. என்ன பண்றது? வெளிநாடு கூட எந்த நட்டத்துக்கு நமக்கு வேலை இல்லை. எதனாலும் சம்பளம் தான், அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால வெளிநாடு போறதா எங்களுக்கு சிறந்த வழி அப்படின்னு சொல்லி இப்ப பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வேல்முருகன் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, உள்நாட்டுல வியாபாரம் பண்ணிருக்காரு. வெளிநாட்டுல சம்பாதிச்ச பணத்தை
உள்நாட்டுக்கு வந்து வியாபாரம் எல்லாம் பணத்தையும் விட்டார். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன், வெளிநாடு தேவை, உள்நாடு எனக்கு சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, அதனால வெளிநாடு தான் நான் பேச வச்சு வெளிநாடே அப்படி பேச உட்காந்துருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா பேசுறதுக்கு தம்பி செல்வ கணேஷ், இவர் ஆலங்குடியில கடலை ஆவறதுக்கு வந்தவர். இவர் அம்பாரமுள்ள வேலை பார்த்தாரு. நாங்களாம் இங்க போவோம், அந்த பிட்டு இது எழுதி போட போவோம், சீட்டு எழுதி போட கடலை வாங்குறதுக்காண்டி போவோம். அப்ப எங்களா பாப்பாரு, இவங்க என்னடா அது 7,000 ரூபாய்க்கு கடலையை வாங்குறாங்க, ஆனா விற்கிறது 6,800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க எப்பதான் முன்னேறுவாங்க, எப்ப இது நமக்கு வேலைக்கு ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு, இது வேலைக்கு ஆகாது, வெளிநாடு நம்ம போகிறோம். இவரும் வெளிநாட்டு போயிட்டாரு. அதனால நானும் வெளிநாடுதான் போனாதான் முன்னேற முடியும் அப்படின்னு வெளிநாடு அப்படின்னு பேச வர்றாரு செல்வ கணேஷ். நம்ம கோவிந்தராஜ், இவருக்கு ஒரு சிறப்பா ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்காரு. சிவப்பு அறிமுக பேச்சாளர், இவரை கேட்டு வாங்க ஒரு வாய்ப்பை. போட்டால் தப்பு இல்லை, போடியா. இவர் வெளிநாட்டுக்கு போய் 2 வருஷம் இருந்தாரு, அப்புறம் வந்துட்டாரு. இப்ப சென்னையில வேலை பார்க்கிறாரு. அப்படி பார்த்தாலும் இருந்தாலும் அவர் சென்னையில இருக்க திருப்திகரமா இல்ல. என்னடா அது, நம்ம வெளிநாட்டுல போய் இதெல்லாம் 50,000 1 லட்சம் கொடுத்தாங்க, இங்க 10,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க போல இருக்கு, இது ஒன்றும் சரி வராது போல இருக்கு, திரும்ப வெளிநாடு போவோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால வெளிநாடு சிறந்த வழியில் பேச வந்திருக்காரு. அவரே வருக வருகிற வரை வரைக்கும் ஒரு கைத்தறல் கொடுத்துருக்காரு. இல்ல இல்ல, வெளிநாட்டுல என்ன சம்பாதிக்கிற, வெளிநாட்டுல ஒன்றும் பெரிய அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. உள்நாட்டுல தொழில வியாபாரம் நல்லா சம்பாதிக்கலாம். இந்த வெள்ளி 100 ரூபாய்க்கு வாங்கணும், இன்னைக்கு 300 ரூபாய்க்கு போச்சு. அதனால உள்நாட்டுல நாங்க வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் வர முடியும். நீங்க 1 வருஷம் சம்பாதிக்கிறதுல நாங்க ஒரே மாதிரி சம்பாதிச்சு போடுவோம் அப்படின்னு பேசுறதுக்கு மாப்பிள்ளை வெள்ளி வியாபாரம் பண்றாரு குமரேசன். அவர்கள் வருக வருக என வரவேற்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா தம்பி ராசேஷ், அவர் வெளிநாட்டுல தான் இருக்காரு. ரொம்ப சலிப்பா இருப்பாரு நினைக்கிறேன். இங்க வெளிநாட்டுல இல்ல, வெளிநாட்டுல இருக்காரு அவரு. இருந்தாலும் ரொம்ப சலிப்பா இருப்பாரு நினைக்கிறேன். என்னடா எவ்வளவு நாளைக்கு இந்த வெளிநாட்டுல இருக்குது, உள்ள தொழில் செஞ்சு பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு உள்ள தொழில் செய்யறதுக்கு வந்திருக்காரு. வியாபாரமே அப்படின்னு பேசுறதுக்காக தம்பி ராசேஷ், கவிஞர் ராசேஷ், நல்ல கவிதை எழுதுவாப்புல கவிஞர் ராசேஷ் அவர்களை வருக வருக வரவேற்கின்றேன். அடுத்தபடியா மாப்பிள்ளை செல்வ கணேஷ், இவர் காலேஜ் ப்ரொஃபசர். டைட்டில் கொடுங்க, காலேஜ் ப்ரொஃபசர். ஒரு 200 பேருக்கு டெய்லி பாடம் எடுக்கிறாரு. சிறந்த பேச்சாளர், சிறந்த மனிதர், சிறந்த நட்புக்கு ஒரு உதாரணம், நல்ல மனிதர். பேசினா அப்படி பேசுவாரு. காலேஜ்ல இவர் போல அவ்வளவு மரியாதை. இந்த பட்டிமன்றத்துக்கு உண்மையில நடுவரா இருக்க தகுதியானவர் அவர்தான். ஏதோ என்னைய போடுங்க, அவர் தான் உண்மையான தகுதியான எம்பிஏ படிச்சிருக்காரு. அந்த காலேஜ் புறப்பேசுகிற அவர்களை உங்கள் எல்லாரும் மூலியமாக வருக வருகையான அன்போடு வரவேற்கின்றேன். இப்போ வெளிநாடு தான் எங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு சிறந்த வழி. வெளிநாட்டுக்கு போனாதாங்க எங்கள் திருப்திகரமான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு பேசுறதுக்காக தம்பி செல்வ கணேஷ் அவர்களை அழைக்கின்றேன். 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, 5 நிமிஷத்துல பேசுங்க. என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கம். ஸ்ரீ அங்காளம்மன் ஆசீர்வாதத்தோடு எனது உரையை தொடங்குகிறேன். நீதி நெறியோடு தீர்ப்பு வழங்கும் என் மதிப்புக்குரிய பட்டிமன்ற தலைவர் ஜி ராஜாராம் அவர்களுக்கு வணக்கம். அனுபவமும் ஆசீர்வாதமும் கொண்ட பெரியோர்களே, நாளைய தலைமுறையின் நம்பிக்கையான இளைஞர்களே மற்றும் என் சிங்கவாள நண்பர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம்.
இறைவன் அருளும் வழிகாட்டுதலும் நியாயமும் நேர்மையும் எப்போதும் தோற்காது என்ற நம்பிக்கையில் நான் இன்று பேச வந்திருக்கும் பட்டிமன்றத்தின் தலைப்பு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய சிறந்த வழி வெளிநாடு செல்வது மட்டுமே. இன்று இந்த பட்டிமன்றத்தின் உள்ளூர் வியாபாரம் நல்லதா இல்லை வெளிநாடு போகிறது நல்லதான் கேள்வி இல்லை. உழைப்புக்கு எங்கே மதிப்பு கிடைக்கிறது அதுதான் உண்மையான கேள்வி. சரி, வாழ்க்கையில் முன்னேற்றம் என்றால் என்ன? நல்ல வீடா, நிலையான வருமானமா, குழந்தைகளுக்கு தரமான கல்வியா, பெற்றோர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையா? இதையெல்லாம் சேர்ந்ததே தான் முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்தை அடைய இன்றைய சூழ்நிலையில் சிறந்த வழி வெளிநாடு செல்வதே என்று நான் உறுதியாக கூறுகிறேன். சரி, உள்ளூர்ல என்ன நடக்குது? படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வேலை கிடைத்தாலும் சம்பளம் போதவில்லை. உள்ளூரில் கனவு காண்கலாம், ஆனால் அதை நிறைவேற்ற முடியுமா? இங்கே இளைஞர்களை கேட்டு பாருங்கள், முடிகிறதா? முடியவில்லை. சரி, ஆனால் வெளிநாட்டில் வேலைக்கு மரியாதை, நேரத்துக்கு சாப்பாடு, சம்பளம் கரெக்டா வந்துடும், கூடுதல் வேலை பார்த்தா கூடுதல் சம்பளம். ஆனா இப்ப உள்ளூர்ல வியாபாரம் பண்றது நான் தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு முதலீடு வேணும், இடம் வேணும், பணம் வேணும். தினமும் காலையில கரையை திறந்தோம்னா பயபக்தியோட கரையை திறக்கலாம். ஆனா மாச கடைசியில கரண்ட் பில்லுக்கு பணம் கட்டுறதுக்கும் கடை வாடகைக்கு பணம் கட்டுறதுக்கும் நம்ம அலைகிற அலைச்சல் உள்ளூர்ல இருக்கிறவங்களை கேட்டு பார்த்தாதான் தெரியும். ஆனா மாசம் இஎம்ஐயும் கடன் மட்டும் வந்துருங்க. சரி, இப்ப இந்த 3 பேரை பத்தி பேசுவோம். இந்த 3 பேர்ல இப்ப நடுவர் வந்து கவிஞர்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த கவிஞரை பத்தி இப்ப நடுவர் பெரிய மதிப்புக்குரிய பேச்சாக இப்ப பேசுறாங்க. இவர் வெளிநாட்டுல இருந்து இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு. சரி, வந்தவர் இங்க வேலை செய்ய போறாரா, இங்க வியாபாரம் பண்ண போறாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இன்னும் 10 நாள்ல கிளம்பிடுவார். ஏன் இங்க இருக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான். ஆனா இப்ப பார்த்தா உள்ளூர்ல பேச வந்திருக்காரு. நான் வேணா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இங்கிட்டு வந்துருங்க, சேர போட்டுருங்க. ஆகவே மாண்புமிகு தலைவர் அவர்களே, வெளிநாட்டு தியாகம் என்பது எங்களுக்கு தெரிந்தோ செல்வதில்லை, அது ஒரு சொர்க்கமும் இல்லை. நான் ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு பெண் தாயானால் மறுபிறவி என்பார்கள். ஆனால் வெளிநாடு செல்பவர்கள் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வரும்போதும் மறுபிறவிதான். அங்கே அவர்கள் சிந்தும் வேர்வைதான் இங்கே அவர்கள் குடும்பத்தை உயர்த்துகிறது. ஏன் ஊரே உயர்த்துகிறது? ஏன் இந்த பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் சிங்கேவால் நண்பர்கள் மட்டும்தான். அவர்கள் கொடுத்ததுனாலதான் இங்கே 12 வருஷம் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை யாரும் மறுக்க முடியுமா? முடியாது. எனவே நான் உறுதியாக சொல்கிறேன், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய சிறந்த வழி வெளிநாடு செல்வது மட்டுமே என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி செல்வ கணேசு மிக அருமையா பேசுறாரு. என்னையா நீங்க வியாபாரம் பண்றீங்க? காலையில போயிட்டு கடையை தொடங்குறீங்க, 5 மணிக்கு எழுந்துச்சு ஓடுறீங்க, சாயந்தரம் 7 மணிக்கு 9 மணிக்கு வர்றீங்க. பொண்டாட்டி ஏதாவது டிஃபன் வாங்கிட்டா வேலை இருக்குன்னு அம்பலம் பண்றீங்க. கடைசியில மாசம் பார்த்தா கரண்ட் பில்லு கேட்ட காசு இல்லைங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு நல்லா கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்றதுக்காண்டி மாப்பிள்ளை குப்பரசன் தயார் பண்ணியிருக்காரு. வாங்க, நல்லா பேசுங்க மாப்பிள்ளை. இவர் உண்மையிலே நல்ல பேச்சாளர், நல்ல திறமையானவர், நல்ல நம்பிக்கையானவர். இப்ப பட்டிமன்றம் பேச அழைக்கும் போது நான் வர்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னாரு. பயப்படாம வருவாரு. நல்லா பேசுங்க மாப்பிள்ளை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பெற்றெடுத்த தாய்க்கும் தற்றெடுத்த தமிழுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமா வெள்ளியை பத்தி சொன்னாரு, ஆனா அவர் டன்னா வச்சிருக்க தங்கத்தை பத்தி சொல்லாம விட்டுட்டாரு. நான் அப்புறம் அவரை கவனிச்சுக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பெருமைக்குரிய நெய்வேலி நம் சொந்த பந்தங்களுடன் தமிழர் திருநாள் முழுவர் திருநாளில் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி நம்மை பெருமைப்படுத்தும் விதமாக நம் மாமாவை நடுவராக அமர்த்தி இந்த பட்டிமன்றத்தை நடத்தும் வல்லநாட்டு நகரத்தார் இளைஞர் பேரவை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் தெரியும், இருந்தாலும் பிறந்த காலமாக பேச வந்திருக்கும் எதிராளி உள்ளவர்களுக்கும் உள்நாட்டிலிருந்தே சாதிப்போம், எப்படி உள்நாட்டிலிருந்தே தொழில் செய்து சாதிப்போம் என்று என்னுடன் பேச வந்திருக்கும் நண்பர்களுக்கு நன்றி. இந்த பணியில் அமர்ந்திருக்கும் சொந்த பந்தக்காரருக்கும் நன்றி சொல்கிறேன். சுமைகளை கண்டு துவண்டு விடாதே,
சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமி, இந்த உலகத்தை சுமக்கும் பூமி உன் காலடியில் தான் உள்ளது. எப்படி? உன் காலடியில் தான் உள்ளது. சூப்பர் சூப்பர், நல்ல கை தருங்க. என்னங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கவிதை எழுதி வந்திருக்காருங்க, கை தட்டாதாங்க எங்களுக்கு ஒரு உற்சாகம். எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடி இருப்பாரு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்கா பாடுபடு வயக்காட்டில், ஒழுங்கா பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல்நாட்டில். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி. மாமா நடுவர்களே, நோட் திஸ் பாயிண்ட். சொந்த ஊரை விட்டுட்டு, சொந்த நாட்டை விட்டுட்டு, சொந்த குடும்பத்தை விட்டுட்டு, புள்ள குட்டிகளை விட்டுட்டு, பொண்டாட்டிகளை விட்டுட்டு, கும்புற குலதெய்வத்தை விட்டுட்டு, இப்படி விட்டுட்டு 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 சொல்லும் போது தெரிய வேண்டாமா அங்க போய் எல்லாத்தையும் விட்டுருவாங்கன்னு? என்ன வாயிலே வளைச்சிட்டு வருவதா? இங்க விட்டுட்டு அங்கே போய் என்னத்தை பிடிக்க போறாங்க இவங்க. மாமா 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. வேலையை விட்டு வந்துட்டாங்க. அதான் அதே நான் சொல்லிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், சார் நீங்க பொங்கல் சாப்பிட்டுருக்கீங்களா சார்னு கேட்டான். சாப்பிட்டுருக்கேன்டா அப்படின்னு சொன்னேன். நிறைய சாப்பிட்டேன். அதுக்கு சார் கேட்டேன், சார் சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊத்தி சாப்பிட்டீங்களா சார் கேட்டான். டே வெற்றி பொங்கல் சாம்பார் ரசம் ஊத்தி தின்பா, எப்படா சக்கரை பொங்கலுக்கு ஊத்தி திம்ப அப்படின்னு நான் கேட்டேன். சார் சக்கரை பொங்கல்ல ரசத்தை ஊத்தி நல்ல நெய் மாதிரி பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சார். நானும் உடனே எங்க அம்மாட்ட பொங்கல் சாமான் வாங்கி கொடுத்துட்டு ரச சாமானையும் வாங்கி கொடுத்துட்டு சமைச்சு கேட்டேன். எங்க அம்மா மேல எங்கேயும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. டே என்னடா நல்லா போட என்னடாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஏமா வாங்கி கொடுத்தா பண்ணுமான்னு சொல்லி சாம்பார் வைக்கிறது ரசம் வேற வைக்கிறீங்களா? ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் சொல்லியாச்சு. சோறு வடிக்க சொல்லிக்கலாம்ல. சோறு வைக்க மாட்டேங்குது, இட்லியே சொல்ல மாட்டேங்குது, அப்புறம் சோறு அடிக்கிறது. நான் சாப்பிட்டேன் பாத்திரம், அது இங்கிட்டும் போகல இங்கிட்டும் போகல. அது மாதிரிதான் இருக்கு இவங்க பொழப்பு. வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லவும் முடியாம, ஐயோ திருப்பி போகலன்னு மெல்லவும் முடியாம, வடிவில் ஒரு படத்தை சொல்லுவார் பாருங்களேன், ஏன் 400 ஓடிதான் 400 ஓடிதான் 400 ஓடிதான்னு. அது மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டா ஏன்னா முன்னேறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கிட்டு போகாம கடைசியா நாய்க்கு போயிச்சா. இங்க நடுவர்களே, வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களை பாத்தீங்கன்னா மந்திரி சுட்ட மாதிரியே இருப்பாங்க. அவனுக்கு கிளைண்ட பார்த்தா பயம், ப்ராஜெக்ட பார்த்தா பயம், ஓனரை பார்த்தா பயம், இங்கிலீஷ்ல பேசுறாங்க அதுக்கு மேல பயம் அவனுக்கு. அது வேணா உண்மை அனுபவம் பண்ணிருக்கேன். அதுவும் லீவு நாள்ல இருந்து வேலைக்கு கூப்பிட்டான்னு வச்சுக்கங்களேன், பயந்து செத்துருக்காங்க எல்லாம். ஆனா இங்க தொழில் செய்யறதுக்கு அப்படிலாம் இல்ல. இங்க நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி. ஒரு தொழில் இருக்கிற மரியாதை மதிப்பு வேற எதுலயுமே கிடையாது. 12 மணிக்கு கடை திறந்தாலும் கேட்க மாட்டாங்க, 8 மணிக்கு திறந்தாலும் கேட்க மாட்டாங்க, 2 மணிக்கு சாத்தினாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு இளைஞன் இன்னைக்கு ஒரு கவிதை ஒண்ணு எழுதிருக்காங்க. அதை எவ்வளவு சங்கடப்படுத்தி எழுதினாலும் தெரியல. இந்த AAEE வரிசையில் எழுதிருக்கான். சொல்றேன் பாருங்களேன். அரபு நாட்டுக்கு போகாத, ஆடு மேய்க்க சொல்லுவாங்க, இந்தியாவிலே ஈஸியா இருக்கும், உண்மையை சொல்ற, ஊரை விட்டு போகாத, எப்படா வருவோம்னு இருக்கும், ஏண்டா வந்தோன்னு இருக்கும், ஐயோ விடுங்கடான்னு ஓன அலத்தோணும், ஓலை விட்டு கத்தத்தோணும், அவ்வளவுதான் சொல்லிவிட்டு அக்கடான ஊர்லயே கிடக்கிறான்னு உள்நாட்டிலே கிடக்கிறான்னு சொல்றானே. இதுக்கு மேல என்ன ஒரு உதாரணம் வேணும் மாமா? கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு என் ஒரே ஒண்ணு முடிச்சுக்கிறேன் மாமா. இந்த வேல்முருகன் எவ்வளவு பேசுறேன்னு பார்த்து இருக்குது. நான் சொல்லிடுறேன். நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல உள்ள பாட்டிகள்லாம் சொல்லும், நம்ம கிராமத்துல இருந்து நகர்ப்புறம் பக்கம் போகும்போதே ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க சில்லனுக்கு. டவுனு பக்கம் போவாதீங்க மாப்புல, டவுனாகி போயிருவீங்க அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்க மாப்புல, வீடாக போயிருவீங்க என்று கூறி உள்ளூரில் இருந்தே சுவை செய்து சாதிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாப்பிள்ள ரொம்ப அழகா பேசினாரு, பாட்டெல்லாம் பாடினாரு. கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. இங்க விவசாயம் பண்ணாலும் தொழில் பண்ண வேண்டியங்கிற அவசியம் இல்லை, விவசாயத்தினாலும் நீங்க பண்ணு, ஆனா வெளிநாட்டு மட்டுக்கும் போயிடாத. ரொம்ப அருமையா பேசுறாரு. இப்ப அது இல்ல தொழிலெல்லாம் ஒண்ணு
பெரிய சம்பாதிக்க முடியாது, வெளிநாட்டில் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேச மாப்பிள்ளை தம்பி கோவிந்தராஜ் அவர்களே வருகிறவர்கள் அழைக்கின்றேன். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகசை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நட்டவர் தன் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே இறையை வணங்கி உலகில் எம்மொழியும் பேசுவோம், எம் தமிழ் வாழ, தாய் தமிழை பேசுவோம், நம் இனம் வாழ என்று என் பேச்சை துவங்குகிறேன். நீதியை மூன்றாம் கண்ணாக கொண்டிருக்கும் பராசக்தியே எங்கள் நடுவரே, எதிரணியின் தீய சக்தியே, என் அணியின் தூய சக்தியே, உறவுகளே, நண்பர்களே, ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் அணில் குஞ்சுகளே, அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் சூப்பர். ஒரு கைத்தல் கொடுங்க. அவங்களுக்கு எங்களுக்கு என்னமா வித்தியாசம்? கிணட்டு தவகைப்போ ஊருக்குள்ளே கிடக்க நினைப்பவங்க தான் அவங்க, எல்லை தாண்டி பறக்க துடிப்பவங்க தான் நாங்க. தலைப்புகளை போவோம். தலைப்புகளை போறதுக்கு முன்னாடி நான் வாய்ப்பு கேட்டேன், நீங்க நல்லா பேசுவீங்களா பேச மாட்டீங்களா எதுவுமே கேட்கல. சரி மாப்பிள்ள பேசுங்க அப்படின்னு வாய்ப்பு கொடுத்த வேலுமுறை அத்தானுக்கும் வல்லநாட்டு நகரத்தாருக்கும் இளைஞர் பேரவையும் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். தலைப்புகளை போவோம். வாழ்க்கையில முன்னேற்றமுடைய சிறந்த வழி, வெளிநாட்டுக்கு செல்வதா உள்ளூர் செல்வா? வாழ்க்கையில இப்படி நம்ம திட்டம் முடியுமா? திட்டம் பண்ணலாம் முடியாது. சூழ்நிலை கொண்டு அப்படி தள்ளிடுது. எதனால தள்ளுது பார்ப்போம். ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். ஊழி பெருவழியாவிட மற்றொன்று சூழினும் தான் உண்டு. அது மாதிரி பேசு. +2 படிச்சோம். +2 முடிச்சுட்டு காலேஜ் போறதுக்கு இடத்த வித்து வயலை வித்து படிச்சு வெளியில வந்து வந்தா வேலையில்லா திண்டாட்டம் தான் நம்ம ஊர்ல இருக்கு. அண்ணன் எல்லாம் பார்த்து எப்பாவது பேசும்போது இங்க தம்பி வியாபாரம் படுத்துருச்சு தம்பி அப்படிம்பாரு. எங்க அத்தாச்சி எல்லாம் வீட்டுல என்னமா சொல்லுவாங்க, ஆமா கல்யாணத்தன்னைக்கு பார்த்த நகை, அந்த நகை எப்படி இருக்கிறேன் இதெல்லாம் பேங்க்ல தூங்குது அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி புடிச்சன பாரு, வரும்போதெல்லாம் 1 பவுன் நகை 6 கொண்டு வராரு அப்படிம்பாங்க. சரி அப்படின்னு பேங்க்ல தூங்குனாலும் பரவாயில்ல, அதுக்கே போயிடுச்சு. சரி குடும்ப சுமைதான் அதிகமா இருக்கு, குடும்ப பாரம் தான் அதிகமா இருக்கு, வியாபாரம் எதுக்கு அப்படின்னு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத ஊர்ல இருந்து என்ன பயன், திறமைக்கு தீனி போடாத தேசத்தில் இருந்து என்ன பயன் அப்படின்னு வேலை வாய்ப்பு இல்லாம வீட்டுல இருக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு நேத்தா வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்றால் அவை, சென்றுடுவே 8 திக்கும் கலை, செல்வங்கள் யாரும் குழந்தைக்கு சேர்ப்பது என்றால் பாரதி. அவங்க காட்டில வழியில் விமானம் ஏற்றி சென்று விதியை மாற்றின சாதித்தவராக பேசுகிறோம் நடுவர்களே. வியாபாரம் பண்றதுக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கும் வெளிநாட்டுக்கு போற என்ன வித்தியாசம் சொல்லவா? வியாபாரம் பண்ணா கடைக்காரர் வந்து வீட்டு வாசல்ல நிற்பான். வெளிநாட்டுக்கு போனா வியாபாரம், வெளிநாட்டுக்கு போனா ஊருக்கு வரும்போது சொந்தக்காரெல்லாம் கூடி வாசல்ல நிற்பாங்க. அதுதான் வித்தியாசம். அண்ணன் எங்க வெளிநாட்டுக்கு போய் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்ற பெண்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போனாலே குடும்ப சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஆமா வியாபாரம் பண்றாரு, ஜிஎஸ்டி கட்டிக்காங்க, இப்ப கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாயும் வர மாட்டேங்குது தம்பி அப்படின்னு சொல்ற குடும்ப பெண்களும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது இல்லாம வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் மவுசே அதிகமா இருக்கு. குடும்ப மனைவி கல்யாணம் பண்ணா குடும்பம் மனைவி பிரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் கணவன் மனைவி அப்படின்னு போற கப்பல் பாசெல்லாம் இன்னைக்கு நிறைய வந்துடுச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க நடுவர்களே. சேமிப்பு இல்லாத வீடும் வேலை இல்லாத நிலமும் செழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த வீட்டுல சேமிப்பு சொல்லுங்க? முன்னால உண்டியல் வச்சிருப்பாங்களாம். சேமிப்பு ஒவ்வொரு போட இப்ப யார் வீட்டுல உண்டி இருக்காங்க? வெளிநாட்டுல பார்த்தா எல்லாரும் சேமிச்சுதான் வச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டா ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு வெளிநாட்டுல சொல்லுவாங்க, 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கணும் அப்படின்னா, இல்லைங்க நீங்க கொடுத்த செலவு போக சேமிச்சு வச்சிருக்கீங்க அதை தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப சேமிப்பு நாட்டுக்கும் வீட்டுக்கும் முக்கியம். சேமிப்பு எல்லாரும் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்றேன். அங்க இருந்து அதாவது நம்ம அளவுக்கு சொல்ல வேண்டியது இல்லையா? அவங்க எல்லாருமே சேமிப்பாக இருப்பாங்க. ஒரு செலவு பண்ண சொல்லியா, பணத்தை எடுக்க சொல்லியா. அங்க இருந்து வர நேரம், அதாவது உடனே வர முடியாது, உடனே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சென்னையில இருந்து நான் வந்தேன், வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்க இருந்து வர நான் வந்து எப்படி வந்தேன்னா ஒரு பிரச்சனை பண்ணி வந்தேன். 11 மணிக்கு பிரச்சனை, 2 மணிக்கு ஊர்ல வந்து நின்றுட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்ப பயண நேரம் ரொம்ப கம்மிச்சு நம்ம ஊர்ல. அங்க பார்த்தா டிராபிக் அதிகமா இருக்கும். இங்க சென்னையில டிராபிக் அதிகமா இருக்கும், அங்க டிராபிக் எல்லாம் இருக்காது. ரோட பாத்தீங்கன்னா அப்படியே சோத்தை போட்டு தொலைவும் போது அடிக்கலாம். அப்படி வடிவேல் சொல்ற காமெடியில அந்த மாதிரிதான் இருக்கும். அங்க ரோடு எவ்வளவு மழை பெஞ்சாலும் ரோடுல ஒரு துளி தண்ணி நிக்காது, அப்படியே வெளியேறும். அந்த மாதிரிதான் அங்க ரோடு இருக்கும்.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா 4000 கோடி ஒதுக்குனாங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி விடுங்க, அந்த டாபிக் உள்ள போக வேணாம். விமான பயணம், அந்த விமானம் போகும்போது கனவுகளையும் வழியும் எடுத்து சொல்லும். வரும்போது எப்படிமா கொண்டு வருமா, இனிப்புகளையும் மருந்துகளையும் கொண்டு வரும். கோடாயத்தில் சொல்றேன் நடுவில். நீ கூட பெருசா தெரியாதியா, அந்த கோடாயத்தை பார்த்தா அவங்களுக்கு எந்த வளம் இல்லை. இந்த 10 லட்சம் கொடுத்தா கூட பெருசா தெரியாது. அந்த கோடாயத்தை முதுகு எப்ப எனக்கு எது வேணா இது போதும்டா. அதாவது சொன்னார் மாப்பிள்ளை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கைய வேண்டும் அலை நாட்டிலா. படிச்ச முடிச்சு வெளியில வந்தா இருக்கிற எல்லா வளங்களையும் மணல் மாஃபியா அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு வச்சவங்கள இந்த மாதிரி தொழில் பண்றவங்க நடுவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டி தொழில் அண்ணன் இப்ப தொழில் அதிபதிதா. அண்ணன் இப்ப என்னவா பண்ணுவாரு, ஒரு லாரி ஏத்துவாரு, எப்பரா பில்லு போடாம லாரி அனுப்பலாம், எப்பரா கவர்மெண்ட் டாக்ஸ கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் பண்றதா உனக்கு எப்படி தெரியும்? நானும் அனுபவப்பட்டிருக்கேன். கொஞ்ச நாள் நீங்க உள்ளவங்க எல்லாம் வேலையும் பாத்துருக்கேன், சென்னையும் போயிருக்கேன், வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், எல்லாமே நான் தான் பண்ணிருக்கேன். எல்லாருமே கொஞ்சம் அப்படி பண்ணி இருக்காரு. அப்ப ஆனா வெளிநாட்டுல வந்து அப்படி இல்லை. வெளிநாட்டுல அந்நிய செலவங்க இந்தியாவுக்கு இன்னைக்கு பெரிய பொருளாதாரத்தை வகுத்துக்கு இருக்குது. வெளிநாட்டுல இருந்து பணம் எடுக்கிறவங்க பட்டியலில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. அந்த நாடு அப்ப மட்டும் நாங்க வந்து வளர்ச்சி வந்து வீட்டுக்கு மட்டும் தேடித்தல, நாட்டுக்கே எங்களால வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக்கிற நடுவர்கள். அந்த எதிரிகள் உள்ளவங்க என்ன சொல்றாங்க, எங்க பக்கம் உள்ள குறைகளே சொல்றாங்க, இந்த மாதிரி கணவன் மனைவி தெரிஞ்சாங்க அப்படின்னு. நான் அப்படி வந்து நிறைய பத்தி தான் பேசினேன். குறைய சொன்ன கட்சியோட நிறைய சொல்லி வாக்கு கேட்ட கட்சி தான் என்னைக்குமே ஜெயிச்சு இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் பேசுறதுல ஏதோ குற்றங்கள் இருந்தா சென்சார்ல தூக்கிடுறாங்க. ஏன்னா சென்சார் பிரச்சனை இப்ப பெரிய பேசுறேன். இதுதான் ஒரு கவிதையோட முடிச்சுக்கிறேன். வெட்டு கையோடு அன்று வேட்டு தேசம் சென்றோம், சுற்றும் சூழலும் சுவையாக கண்டோம், புரியாத மொழி புது உலகம் பழகினோம், அரிய உழைப்பால் அதிர்ஷ்டம் செலுத்தினோம், பெற்றவள் கண்ணில் பெருமிதம் காணவே, கற்றுக்கொண்டோம் கஷ்டங்கள் தாங்கவே, வழியோடு பறந்த வானூர்தி பயணம், வழி மாறி போனது வாழ்வின் இலக்கணம், தனிமை தந்த தன்னம்பிக்கை விதையினால் இனிமை கண்டோம் இன்றைய பதவியால், ஊர் எல்லை தாண்டிய உழைப்பின் தாகம், புகழ் சூட்டி அழைக்குது பெற்றவர் தேசம், வெளிநீரி சிந்திய விதேச பயணம், விதிமாட்டி தந்தது வியர்வையின் பயன், தன்னந்தின் யாழாய் தடம் பதித்தோம், தாய்மண் மடியில் தலை நிமித்தோம், சுமந்த சுமைகள் சுகமான வரங்களாக, சென்றவர் வந்தோம் செல்வந்தராக. முடிச்சுக்குவேன். நீங்க ஒரு ஆலங்குடியின் அனில் அம்பானி என்று எங்களுக்கு தெரியும் நடுவர்களே. வியாபாரம் பண்றதுதான் சிறந்தது. சத்தமா சொல்லியா, நீங்கள் ஒரு ஆலங்குடியின் அனில் அம்பானி என்று எங்களுக்கு தெரியும். வியாபாரம் பண்றதுதான் சிறந்தது. தலைவர் திரும்ப கொடுத்தீங்கன்னா நாளைக்கே வெளிநாட்டுல உள்ளவங்க தனியமான மூலம் சொல்றத பத்தி யாராவது கடனால எடுத்துட்டு வரலாம்னா, நீங்க வந்து வியாபாரம் பண்றதா சிறந்தது கொடுத்தீங்கன்னா தனியமான மூலமா நாளைக்கெல்லாம் வந்து உங்களுக்கே போட்டியா வியாபாரம் பண்ணிடுவாங்க. அப்படி பாத்துக்கங்க. ஒரு ஆள் கம்மியா இருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் பண்ண சிறந்த வழி வெளிநாட்டுக்கு செல்வது என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்த நன்றி தெரிகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி கோவிந்தராஜ் அவருக்கு இன்னொரு கைத்தல் கைத்த நல்ல கவிதை நிறைய சொன்னாரு, நல்லா பேசினாரு. சொன்னாரு என்ன தொழில் பண்றீங்க, நகையா வைக்கிற நகையை திருப்பி இருக்கீங்களா, தொழில் பண்ணி வாங்கி வச்சீங்களே, உன்னை நம்பி 30 நகையை போட்டாங்களே, ஒரு நாள் காட்டிய மறுபடியே ஒண்ணு வச்சு போட்டிய, எப்படா திருப்பி நீங்க கேட்டாங்க. அவங்கள கெட்ட மாதிரி இல்லை, என்னைய கெட்ட மாதிரி. அதுக்கு பதில் சொல்றதுக்கு கவிஞர் ராஜேஷ் அவர்களே அழைக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றி முரசு கொட்டு கொண்டிருக்கும் வல்லநாட்டு நகரத்தார் இளைஞர் பேரவை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காலத்திலே பயிர் செய்து கலைநயம் பல செய்து தேடிய பூக்கள் எல்லாம் புன்னகை செய்து அழகான தமிழ் செய்த அற்புத நடுவர், நகைச்சுவை தென்றல், சிறந்த பேச்சாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பட்டிமன்ற தலைப்பிலே கவனம் ஈர்த்து கவி நடையோடும் இலக்கிய சொற்களோடும்
பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாட வந்திருக்கும் என் சக பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பட்டிமன்ற தலைப்பு வாழ்க்கையில் முன்னேற்றமடைய சிறந்த வழி வெளிநாடு செல்வதே, உள்ளூரில் வியாபாரம் செய்வதே. நடுவர் அவர்களே, இதுதான் தலைப்பு. தலைப்பு என்னன்னே தெரியாம இந்த 2 பேர் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. முன்னேற்ற அடையறதுக்கு வழியை சொல்ல சொன்னா நல்லா பாத்தீங்களா இல்லையா? இப்ப நோட்டீஸ் நல்லா பாத்தீங்களா? கட்டோட நல்லா பாத்தீங்களா இல்லையா? முன்னேற்ற அடைகிறதுக்கு ஒரு வழியை சொல்ல சொன்னா அவங்க என்னென்னமோ பேசிட்டு வர்றாங்க. வெளிநாடு போனேன், ரோடு பலன்னு இருந்துச்சு, அதெல்லாம நான் அவங்கள கேட்டோமா? முன்னேற்றத்துக்கு ஒரு வழியை சொல்லுங்கய்யா. நாங்க 5 நாள் இந்த நாளும் போயிட்டு முன்னேற்ற அடையணும். அவர் வெளிநாடு போனது எப்படி சொல்றது? இவ்வளவு சம்பாதிச்சா சொல்ல முடியும்? சம்பாதிச்சு சொல்லியிருக்கலாம். அவர் பார்த்தது இந்த ரோடு அப்புறம் வீட்டுக்கு வந்தாரு, அத சொல்றாரு. யாருக்கு போயிட்டு வெளிநாட்டுல இருந்து வந்து உள்ளூர்ல தொழில் செய்து முன்னேறியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வணக்கம் நடுவர்களே. வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட என்ன, வெளிநாட்டுல இருக்கவரு இங்க வந்து பேச வந்துட்டாரு, உள்ளூர்ல வியாபாரம் செய்யறதுக்கு பேச வந்துட்டாருன்னு எதிரணியில் உள்ளவங்க சொன்னாங்க. வெளிநாட்டுல இருக்கிற கஷ்ட நஷ்டம் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு கஷ்டம். ஒரு குடும்பத்தை பிரிஞ்சு எத்தனை மைல் தூரம் போய் உயிருக்கு கேரண்டியே இல்லாம, வேலைக்கு கேரண்டியே இல்லாம, சரியான ஊதியம் கிடைக்காம எத்தனையோ வெளிநாட்டுல வந்து எத்தனையோ இளைஞர்கள் வந்து இன்னமும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு ஊதியம் கிடைக்குதா? வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைய முடியுதா? எதுவுமே கிடையாது. அங்கே போயிட்டு காலமெல்லாம் உழைச்சு இருந்தாலும் இங்க வந்து ஒரு 5 சென்ட் நிலம் வாங்க முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவுதான் நம்ம காலம் ஃபுல்லா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் உழைச்சாலும் இங்க வந்து ஒரு 5 சென்ட் நிலம் வாங்க முடியாததான் நிதர்சனமான உண்மை. நடுவர் அவர்களே, அதுக்கு ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லுவாங்க. வெளிநாடு போகும்போது எப்படியாவது பார்ட்னர் வந்து மல்லிகை கடை வச்சிருப்பாங்க, அதுக்கு போவார் அவரு. வெளிநாடு எப்படியாவது நம்மளும் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்மளும் ஒரு பெரிய மல்லிகை கடையை வச்சிடணும், இவனை மாதிரி வந்துடணும் அப்படின்னு போவாராம். ஆனா அன்னைக்கு போயிட்டு கடுமையா 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்சத்தை கொண்டு வந்துருவாங்க, எப்படியாவது மல்லிகை கடை வச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு நாயக்கடை வச்சுக்குவாரு. அதான் நடுவர்களே, அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நடுவர்களே, ஒருத்தன் வெளிநாடு போறான். அங்கே போயிட்டு முதலாளி கேட்கிறாரு, என்னப்பா வெளிநாடு வந்திருக்கிய, என்னப்பா உனக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்கிறாரு. முதலாளிகிட்ட போயிட்டு, முதலாளி எனக்கு ஊரு பூரா கடனா இருக்கு, அதை கடன் தொலை தாங்க முடியாம தான் நான் வந்து வெளிநாடு வந்திருக்கேன், அந்த கடன் எல்லாம் அடைக்கணும் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி சரி, அப்படி என்னப்பா கடன் வாங்கியிருக்க? ரொம்ப சின்ன வயசு பையனா இருக்க, ஒரு 20, 22, 23 வயசு தானே உங்களுக்கு இருக்கும், அப்படி என்ன கடை ஊரு பூரா வாங்கிட்டேன்? இல்ல முதலாளி, நான் வெளிநாடு வந்து கடன் வாங்கிட்டு தான் வந்தேன், ஏஜென்ட் பணம் ஒரு 7 லட்சம் செலவாகி போச்சு, ஊரு பூரா கடன் வாங்கியிருக்கேன், அதை அடைக்கிறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அது மாதிரி நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்களின் வெளிநாடு கனவு பாழாய் போனதுக்கு காரணம் இந்த ஏஜென்ட் மணி தான். ஏஜென்ட் பணத்தை அடைக்கிறதுக்கு ஒரு 3 அல்லது 4 வருடம் அதற்கு செலவாகும். அதற்காகவே உழைத்து ஓடாய் தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வெளிநாட்டு இளைஞர்கள். அதற்கு பிறகு இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வீடு கட்டி இதெல்லாம் நடக்கிற விஷயமா? முன்னேற்றம் எங்கெங்க இருக்கு? நிதர்சனமான உண்மையை பேசுங்க. எதுக்கு ஏக்கர் கணக்கில் போய் பேசுறீங்க? நடுவர் அவர்களே, ஒருத்த வெளிநாட்டுல இருக்கானா, வெளிநாடு செல்றானா, அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இருக்கிற கடனை அடைக்கிறான், 2 வருஷத்துல ஊர்ல போய் செட்டில் ஆகிறோம் அப்படின்னு தான் இருக்கும். அவன் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இதே டைலாக் தான், இருக்கிற கடன் அடைக்கிறோம், ஊர்ல போய் செட்டில் ஆகிறோம். இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. இதனாலதான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகுட்டுற மாதிரி இசைஞானி இளையராஜா வந்து ஒரு அழகான பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாட்டுனா, மாடு கண்ணு மேய்க்க மேயிறத பார்க்க மந்த வழி அங்கு இல்லையே, பாடும் கோயில் சத்தம் ஆடும் கோயில் ரத்தம் போட்ட ஒரு மேடை இல்லையே, ஒரு எந்திரத்தை போல அட அங்கே உள்ள வாழ்க்கை
அப்படின்னு ஒரு எந்திர வாழ்க்கையை அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. அப்படி இல்ல பட்சத்துல என்றாலும் அது நம்மூர போல வருமா, அது என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு தீடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும். நடுவர்களே, ஒரு வெளிநாட்டுல இருக்காங்கன்னா காலையில 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க. நம்ம குளிக்கிறோமோ குளிக்கலையோ, பல்லு விளக்குறோமோ விளக்கலையோ, கரெக்டா 6:30க்கு லாரி வந்து நிற்கும். லாரி வந்துட்டோடனே அதுல வந்து எல்லாத்தையும் ஏத்திக்குவாங்க. ஏத்திட்டு போய் சைட்ல போய் விட்டுருவாங்க 8 மணிக்கு. 8 மணிக்கு ஜாமான் ஏத்துறதுக்கு நல்ல இடத்த கொடுத்துருவாங்க. நம்ம உட்காரத்துக்கு ஒதுக்கா பாருங்க ஒரு இடம், அதோட நம்ம கேவலமா இருப்போம். ஆமா நடுவர்களே, 8 மணிக்கு போறாளு நைட்டு 10 மணி வரையும் செய்ன்னு செஞ்சு சக்கையா புழிஞ்சு அனுப்புவாங்க. மறுபடியும் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கினோம்னா மணி 12 ஆயிரம். சேவை கூற சத்தமும் நம்ம கொரட்டை கூற சத்தமும் சேமா இருக்குன்னா பாருங்களே, அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த இளைஞரோட வாழ்க்கை. கூட சத்தம் பரவாயில்ல, இந்த சைனாக்காரர் இருப்பாங்க எனக்குள்ள, பங்களாக்காரர் இருப்பாங்க. ஆமா நடுவர்களே, இதே பாருங்க. வந்தான் சுட்டான் செத்தா ரிப்பீட், வந்தான் சுட்டான் செத்தா ரிப்பீட், வந்தான் சுட்டான் செத்தா ரிப்பீட், இப்படிதான் போயிட்டு நடுவர்கள். இன்னும் போடல வெளிநாட்டு வாழ்க்கையோட, வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட இளைஞரோட நிலைமை அரைச்சமாவே அரைக்கணும். நடுவர் அவர்களே, வெளிநாட்டுல வேலை செய்யறது கடைசியா சொல்லி முடிச்சுக்கிற நடுவர்களே, வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கும் உள்ளூர்ல வியாபாரம் செய்வதற்கும் ஒரு சின்ன உதாரணம். விலங்குகள்லாம் எங்க இருக்கும்? காட்டுல இருக்கும், அல்லாட்டினா விலங்கியல் பூங்கால இருக்கும், சூல இருக்கும். அங்க உள்ள விலங்குகள்லாம் என்ன பண்ணும்னா நல்ல உணவு வந்து வேட்டையாடி சாப்பிடும். எந்த காலநிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். காலநிலை வெயில் மழை எந்த பனி புயல் எது வந்தாலும் அதை தகவலிச்சுக்கிட்டு அது உயிர் வாழ்றதுக்காக இருக்கும் காட்டுல. அப்படியே இந்த சூ பக்கத்து வந்தோம்னா இங்கேயும் விலங்குகள் இருக்கும். அவங்களுக்கு நேரம் 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு வந்து நல்ல கவனிப்பு, வெட்டரி டாக்டரா வந்து பார்ப்பாரு அப்படின்னு இருக்கும். திடீர்னு சூழல உள்ள மிருகத்தை எல்லாம் காட்டில் கொண்டு விட்டுருவோம் சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணி காட்டில் கொண்டு விட்டுறாங்க. அவங்களால சர்வைவல் பண்ண முடியுமா? சர்வைவல் பண்ண முடியுமா? வேட்டையாட தெரியாது. காட்டுக்கே ராஜாவா இருக்கும், காட்டுக்கே ராஜாவா சிங்கமா இருந்தாலும் வேட்டையாட தெரியாது. அப்புறம் எப்படி பிழைக்கும்? அது மாதிரிதான் இப்போ உள்ள நிலைமை. அங்கே உள்ளவங்க வேலை செஞ்சுட்டு இங்க வந்து தொழில் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான வழி நடக்காது. அது மாதிரி முக்கியமான செய்திகள் எல்லாரும் தேவைப்படுற செய்தி. ஆமா, இங்க வந்து என்னதான் நம்ம வந்து ஊர்ல செட்டில் ஆகணும் வந்தாலும் 1 வருஷம் தாக்கு பிடிப்போம். அதுக்கப்புறம் வெளிநாடு தான் தோணும். வெளிநாடுங்கிறது ஒரு மாயை. அது வந்து எப்பவுமே வந்து நம்மளை வந்து வளர்ச்சி பாதிக்கிட்டு செல்லாது. ஒரு கவிஞர் சொன்னாரு, வெளிநாடுங்கிறது அவர்களுக்கு வேணா அது சோலையா இருக்கலாம், அந்த நாட்டுக்காரர்களுக்கு அது சோலை, ஆனா நமக்கு அது பாலைவனம். நம்ம நாட்டுக்காரருக்கு அது பாலைவனம் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லுவாரு. அதுதான் தம்பி ராஜேஷ் அதே மாதிரி சொல்றாரு. சொல்லு தம்பி. நடுவர்களே, இறுதியாக வெளிநாட்டில் இவ்வளவு துயரங்களுக்கு மத்தியில் உழைத்து ஓரளவு முன்னேற்றம் அடைவதை விட அதே உழைப்பை உள்நாட்டில் போட்டு உழைத்து சிறந்த முன்னேற்றம் அடைய நாளைய தலைமுறைகளை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் ராஜேஷ் கவிஞர் மாதிரியே பேசியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பேசினாரு, பாட்டெல்லாம் பாடினாரு, நல்லா பேசினாரு. அதுக்கு அடுத்தபடியாக பேசுறதுக்காண்டி மாப்பிள்ளை வேல்முருகன் சிறந்த பேச்சாளர். உண்மையிலே எல்லாரோட நல்லா நட்பு பாராட்டுறவர், எல்லாரோட நல்லா பழகுவார். அந்த மனசுல வந்து ஒரு இந்த கெட்ட எண்ணங்கள் அது மாதிரிலாம் வச்சுக்க மாட்டார். நல்ல மனிதர், எல்லாரோட நட்பு பாராட்டுறவர். அவர் வந்து வெளிநாடு போக வேண்டியதில்லை, வெளிநாடு போனாலும் முன்னேறிடுவாரு, இங்க இருந்தாலும் முன்னேறிடுவாரு, எங்க போனாலும் அவர் பிழைச்சிடுவாரு. நல்ல ஏன்னா அது மாதிரி அவரு எங்க ஒருத்தர் முன்னேற்றத்துக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனோட நட்பு தான் காரணம். அவன் எவ்வளவு பழக்கம் வச்சிருக்கான், எவ்வளவு கான்டாக்ட் வச்சிருக்கான், அவன் அவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறிருக்கான்னு அர்த்தம். அதனால இவர் கான்டாக்ட் நிறைய இருக்கு, பழக்க வழக்கம். கண்டிப்பா ஒரு நாள் முன்னேறுவார், எங்க போறாலும் முன்னேறுவார். ஆனால் வெளிநாட்டுக்கு போய் தான் முன்னேறணும் கட்டாயமா இருக்கார், முன்னேறாரு. நன்றி மாமா, நன்றி மாமா. எம்மொழியிலும் இல்லாத ஓர் தனி சிறப்பு நம் தமிழ் மொழியில் மட்டுமே இருப்பதே, ஆனால் அதுதான் பட்டிமன்றம்.
அத்தகைய பட்டிமன்றத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த வளநாட்டு நகரத்தார் இளைஞர் பேரவை நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் நடுவர் மாமா அவர்களுக்கும், முக்கியமா இந்த தலைப்புல பேசுறதுக்கு இத்தனை நாளா ப்ரிப்பேர் பண்ணி ஆவலோடு காத்திருந்த எனது அருமை சித்தப்பா எதிர்த்தாப்புல பார்த்துக்கிட்டு இருக்காரு. சிலம்பல சித்தப்பா ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு அவர் பேச வரல. அவர் சொல்லிட்டார் மாப்பிள்ள, நான் நாலு கொஞ்சம் சும்மா அதான் பேசுவேன் மாப்பிள்ள, அவர் என்னோட நகைச்சுவா பேசுவாரு அப்படின்னு காலைல பேசிக்கிட்டு இல்ல இல்ல, எனக்கு ஆக்சுவலி நேற்றுக்கு 5 மணி தான் இந்த ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. நான் எங்க ப்ரிப்பேர் பண்றது, விளையாட்டு போட்டியை பாக்குறதா, இது நான் ப்ரிப்பேர் பண்றதா? மாப்பிள்ள உண்மையில புளிக்கி பிறந்தது கூட மாப்பிள்ள, உங்க அப்பா இங்க உட்காந்து அவங்களை பாத்துக்கிட்டே நீங்க பேசுங்க மாப்பிள்ள, பேச்சு தானா வரும். மற்றும் இங்கு வந்துள்ள பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய சிறந்த வழி வெளிநாட்டுக்கு செல்வதா அல்லது உள்ளூரில் வியாபாரம் செய்வதா? மாப்பிள்ள ராஜேஷ் வந்தோடனே சொன்னாப்ல, 2 பேரும் பேசினாங்க வெளிநாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு வழியை சொல்ல சொன்னா ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாப்ல. இப்ப ராஜேஷ் மாப்பிள்ள என்ன சொன்னாருன்னு எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. முன்னேற்றத்துக்கு வழி சொன்னாப்லையா? வெளிநாட்டுக்கு போவாதீங்க, இங்க ஏதாவது தொழில் பண்ணுங்க, முன்னேற்றத்துக்கு வழி சொன்னாப்லையா? இல்ல தானே? இல்ல ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டாரா? அவர் வச்சுக்கிட்டு வச்சுனே ஆமா. இப்ப அடுத்த 10 நாள்ல பிளைட் மாப்பிள்ளைக்கு. ஆமா மாமா, இப்ப நடுவர் மாமா ஒரே ஒரு கொஸ்டின், முன்னேற்றம் என்றால் என்ன மாமா? முன்னேற்றம் என்பது அதான் திருப்பா இல்ல, நீங்க நடுவர் ஒரே ஒரு சின்ன ஒரு ஃபுல்லா சொல்ல வேணாம். முன்னேற்றம் என்றால் என்ன? முன்னேற்றம்ங்கிறது நம்ம பொருள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, நம்மளோட மனசு சம்பந்தப்பட்டது. அதற்கு என்ன முக்கியமா தேவை? முன்னேறுவதற்கு என்ன தேவை? பொருள் தேவை, பொருள் தேவை, பணம் தேவை, அவ்வளவுதான். திறமை தேவை, அவ்வளவுதான். பணம், திறமை, ஓகே தானே? அதாவது நம்ம ஒரு மேரேஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்கெல்லாம் இப்ப எல்லா இளைஞர்களும் இங்க இருக்காங்க. ஒரு உண்மையான ஒரு கருத்தை சொல்றேன். மேரேஜ் பண்றோம், கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, வெளிநாட்டுக்கு போக முடியாது. மேரேஜ் பண்ண புதுசுல என்னடா பண்ணலாம் பார்த்தா ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ரைட், ஓகே, என்ன தொழில் பண்ணலாம்? 5 லட்சம் ரூபாயில என்ன தொழில் பண்ணலாம்? ஒரு கூலிங் கடை போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணலாம். நிறைய கூலிங் கடை இருக்கிறதுனால நான் சொல்றேன், உண்மையிலே சொல்றேன், கூல்ட்ரிங்க்ஸ் கடை போறது வெளியில இருந்து பார்க்க அவ்வளவு ஈஸியா இருக்கும். ஆனா அந்த கடை பிடிக்கிறதுக்கு அவங்க 3 மாசம் தெரியும். அவ்வளவு கஷ்டப்படணும். அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கடை பிடிச்சிருவாங்க. வெளிநாடு போக நிறைய இருக்கு மாமா, சொல்லிடுறேன். இது சும்மா ஒரு 10%. இது ஒண்ணுதான். கஷ்டப்பட்டு கடை பிடிக்கிறாங்க, கடை தான் பிடிப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, சம்பாதிப்பீங்க. 1 மாசம் சம்பாதிப்பாங்க, 2 லட்சம் செலவு பண்ணி 1 மாசம் சம்பாதிப்பாங்க. 1 மாசத்துக்கு மேல என்ன நடக்கும்னா அவ்வளவுதான். அடுத்த கடை பக்கத்துல ஒரு பெட்டி இறங்கிடும். கடை இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒரு தார்பாயை மட்டும் கட்டி 4 பக்கம் அடைச்சு ஒரு பெட்டி போட்டுருவாங்க. அந்த 1 மாசம் 30,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா அதுக்கு அடுத்த மாசம் 15,000 வருமானம் வரும். வீட்டு செலவு 30,000 ஆகும். மீதமுள்ள 15,000 என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கையில உள்ள பணம் செலவாகிட்டே குறைஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். 1 வருஷம் ஆனிச்சுன்னா 5 லட்சம் 3 லட்சம் ஆயிரும். என்ன பண்றது? ஒரு தொழிலுங்கிறது சாதாரண வச்சிடலாமா? அசால்ட்டா சொல்றாங்க தொழில் பண்ணுங்க தொழில் பண்ணுங்கன்னு. தொழில் பண்றதுக்கு என்ன வேணும்? பணம் தான் வேணும். அந்த பணம் இங்க சம்பாதிக்க முடியுதா? பணம் தான் பணத்தை சம்பாதிக்கணும். இங்க நம் நாட்டுல பணம் தான் பணத்தை சம்பாதிக்கும். நம்ம கிட்ட 20 லட்சம் இருக்குன்னா மாசம் அதை வட்டிக்கு விடலாம், ஒரு தொழில் பண்ணலாம். அந்த பணம் தான் பணத்தை சம்பாதிக்குமே தவிர பணம் இல்லாதவர் எவரும் இங்க தொழில் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நாங்க வெளிநாடு போகணும்னு சொல்ல வரோம். அதுக்காக நாங்க கடைசி வரைக்கும் வெளிநாடு தான் போகணும், உள்நாட்டுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளையை விட்டுட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாங்கன்னா இதுக்குதான் பாலைவனம் சொன்னார் வெளிநாட்டுக்கு. அப்பேற்பட்ட பாலைவனத்துல வேலை பார்த்து நம் நாட்டில் சோலைவனமாக நாங்க வாழ்றதுக்கு தான் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. அந்த பணத்தை சம்பாதிச்சு வந்துட்டு இங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தாங்க நாங்க கஷ்டப்படுறோம்.
தொழில் பண்ணவே இது ஒரு மாசமா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கு மாப்பிள்ள நைட்டு 1:30 மணிக்கு எங்க வீட்டுல தெரியும் 1:30 மணிக்கு பாத்துக்கிட்டு அப்படியா சாயங்காலம் 5 மணிக்கு என்ன பண்றது? உங்க அப்பா கேட்க அப்புறம் கேட்டுங்க உங்க அப்பாட்ட கேட்டுங்க மாமா தான் எழுதி கொடுத்துருக்காரு. அதான் எல்லாம் கரெக்டா சொல்றானான்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த சோலைவனமா மாத்துறது தான் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வெளிநாடு மட்டும் வாழ்க்கை இல்ல, எங்களுக்கு இங்கேயும் வாழ்க்கை இருக்கு. ஆனா இங்க வாழ்றதுக்கான போதிய ஊதியத்தை தேடிதான் வெளிநாட்டுக்கு செல்றோமே தவிர நாங்க தொழிலே பண்ணக்கூடாது நாங்க பேச வரல. என்ன அதாவது நமது வாழ்வில் முன்னேற்றம் அடைய சிறந்த வழி தற்போதைய சூழ்நிலையில் ஒரு வயது வரை வெளிநாடு சென்று முன்னேற்றம் அடைவதுதான் சிறந்த வழி என்று கூறி இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த நகரத்தார் இளைஞர் பேரவை நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் அருமையா பேசிட்டாரு. நேற்றைக்கு தான் அவருக்கு சொன்னோம், இது மாதிரி மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை ஆள் இல்லையே என்ன பண்றது, நான் இருக்கும்போது ஏமாப்பா நீங்க கவலைப்படுவீங்க, நான் எல்லாருக்கும் சேர்த்து பேசுவோமா அப்படின்னு நிரூபிச்சுட்டாரு. என்னங்க அப்படி பேசுறாரு, ஒரே நாள் ப்ரிப்பரேஷன், நாங்க 10 நாளா ப்ரிப்பரேஷன் பண்றோம், ஒரு பேச்சு வர மாட்டேங்குது. என்னங்க அப்படி பேசுறாரு. உங்க சுப்ப கம்பெனி வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் முப்பத்தெட்டியாயிரம் வாரி சும்மா இருக்குமா, அருமையா அதை நிரூபிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் சூப்பரா பேசுவோம், நல்ல உண்மையிலே சிறப்பான பேச்சு. அந்த என்ன தேவை நடுக்கமே இல்லைங்க, எனக்கு நடுக்குது 10 வருஷம் பேசி நடுக்குது, மைக்க பிடிச்சா நடுக்கமே இல்லைங்க, பனி வேற ஊத்துது, சும்மாவே நடுக்குது. சிறப்பா பேசுறாரு, இன்னொரு கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. அடுத்தபடியா என்ன சொன்னாலும் அருமையான பணம் தாங்க முக்கியம். பணம் இல்லாம என்ன பண்றது, பணம் இல்லாட்டி வியாபாரம் பண்ண முடியாது, ஒரு பயில் நம்மளை மதிக்க மாட்டாங்க. பணம் தான் முக்கியம், வியாபாரம்னா பணம் முக்கியம். அது ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வியாபாரி ஒரு விவசாயம் இருக்கு, அவனை யாரும் பெருசா மதிக்கிறது இல்லை. போவேன் வருவான், அவங்க யாரும் அந்த ஊர்ல பெருசா மதிக்கிறதே இல்லை. ஒரு நாள் ஒரு 5 கோடி ரூபாய் லாட்டி சீட்டு விழுந்துருச்சு. 5 கோடி ரூபாய் லாட்டி சீட்டு விழுந்துருச்சு. லாட்டி சீட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரோட்ல நடந்து போயிருக்கான். அப்ப எல்லாரும் சொந்தக்கார பந்தங்க எல்லாரும் பார்த்து வணக்கம் 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 அப்படின்னு வச்சிருக்காங்க எல்லாரும். இவன் நான் சொல்றேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் சொல்றேன் சொல்லிட்டு அப்படின்னு போயிடுவான். மக்கள் வருவேன், இதே மாதிரி வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வச்சுருக்கேன் சொல்றேன். ஊருக்காரங்களாம் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளவு வணக்கம் வைக்கிறான் போறான் வர ரொம்ப எகத்தாளமா போறானே, சொல்றேங்கிறான், என்ன சொல்றான்னு தெரியல, சொல்றேன்ட்டு வீட்டுல மனைவிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நான் மனைவி சொன்னாதான் கேட்பான்ட்டு. சரி மனைவிட்ட போய் கேட்டா, ஆமாயா வர்றாரு, டெய்லி வீட்டுக்குள்ள வர்றாரு, இந்த சாமி ரூமுக்குள்ள போறாரு, இதை மந்திர மாதிரி சொல்றாரு, திரும்ப வந்துடுறாரு, எனக்கும் தெரியல. அப்படி இல்லை, ஊருக்கார் எல்லாரும் சேர்ந்து என்ன நடக்குதுன்னு பாரு, போய் பாரு, உள்ள போய் பாரு அப்படின்னு இருக்கா. சரி ஒரு நாள் மனைவி, சரி நீங்களா வெளியில நின்றுங்க எல்லாரும், நான் மட்டும் போயிட்டு அவர் என்ன உள்ள பண்றாருன்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கு. நேராக அவர் வந்திருக்காரு, உள்ள போயிட்டு சாமி ரூம்ல போயிருக்காரு. உள்ள போயிட்டு இருக்குப்படியே திறந்துருக்காரு. திறந்தா 5 கோடி ரூபாய் பணம் அதுக்குள்ள இருக்கு. அந்த பணத்தை பார்த்துக்கிட்டு, இன்னைக்கு குப்புசாமி உனக்கு வணக்கம் சொன்னான், இன்னைக்கு ராமசாமி உனக்கு வணக்கம் சொன்னார், இந்த பணத்துக்கு இன்னைக்கு பெரியசாமி உனக்கு வணக்கம் சொன்னான் சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்ப வந்து என்னடா வினக்காரங்க வணக்கம் சொன்னீங்க, எவ்வளவு நாளா போயிட்டு இருக்கீங்க வந்துகிட்டு இருக்கு, நீ சொன்னது கூட அந்த பணத்துக்கு, அதே சொல்றேன்னு கரெக்டா வந்து சொல்லிட்டு என் மேல என்ன தப்பு இருக்கு. அதனால பணம் தான் முக்கியம். பணம் இருந்தாத்தான் தொழிலும் பண்ணலாம், வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழலாம், மரியாதையோட வாழலாம் அப்படின்னு நல்லா பேசுறாரு. அடுத்து அத இல்ல பணம் ரொம்ப முக்கியம் இல்ல, அந்த பணத்தை வந்து பெருமடங்கா ஆக்குறது வியாபாரம் தான் அப்படின்னு பேசுறது காலேஜ் ப்ரொஃபசர். இவரெல்லாம் இங்க பேசுறது நமக்கு பெருசு, இவர் இங்க பேச ஒத்துக்கிட்டதே அவரோட பெருந்தன்மை தான். சத்தியமா நான் சொல்றேன் சுயமரியாதை. இவர் யாரு, ஜவுளி கடைக்காரர், இவர் யாரு, நகை கடைக்காரர், இவர் யாரு, ஒரு இன்ஜினியர், இவர் யாரு, ஒரு டாக்டர். அந்த சுயமரியாதை பிசினஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு சார், சமூக வளர்ச்சி. நம்ம நாட்டில் நம்ம சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டுறோம்ல, அதனால நம்ம சமுதாயம் என்ன வளர்ச்சி அடையும், நம்ம நாடு வளர்ச்சி அடையும். ஸோ இதெல்லாம் அனைத்து ஒரே நேரத்தில் தரக்கூடிய வழி எதுனா அதுதான் நம்ம நாட்டில் பண்ணுற பிசினஸ், வியாபாரம், உள்ளூர் வியாபாரம்.
ஆகவே வேலைக்கு சென்றா என்ன பண்ணோம்னா, வெளிநாட்டில் போயிடோம்னா காலைல எழுந்திரிக்கணும். 5 மணிலேருந்து எழுந்திரிச்சு நைட்டு 12 மணி ஆகும் தூங்குறதுக்கு. 5 மணி நேரம் தூக்கம் இருக்காது. மாதம் சம்பளம் பார்த்தா 50,000 அனுப்புவாங்க. வருஷத்துக்கு எவ்வளோ? 6 லட்சம். குடும்ப செலவு 5 லட்சம் 6 லட்சம் ஆகும். என்ன மிச்சப்படும்? ஒன்றும் மிச்சப்படாது. ஸோ அதனால நம்ம வியாபாரம் செஞ்சால் நான் தான் முதலாளி, நான் தான் முடிவு எடுப்பவர். உழைப்புக்கேற்ற வருமானம் என்ன? உழைப்புக்கேற்ற வருமானம்னா ஒரு சிறிய கடை நாளைக்கு ஒரு பெரிய நிறுவனமாக மாறும். பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறேன். அம்பானி இன்னைக்கு இந்தியாவிலே பணக்காரன். முதல்ல அம்பானியோட அப்பா முகேஷ் அம்பானி, அனில் அம்பானியோட அப்பா பெரிய ஒரு பணக்காரன் கிடையாது. லட்சமாக பணமெல்லாம் போடலை. சும்மா ஒரு தள்ளு வண்டியில் செருப்பு கடை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? பெரிய கோடீஸ்வரன். ஸோ அதனால உள்ளூர் வியாபாரம் என்னைக்குமே ஜெயிக்கும். உள்ளூர் வியாபாரம் ஜெயிக்காம இருக்காது. நிறைய விட்டுட்டேன். 5 நிமிஷம் டைம் சொன்னதுனால இன்னும் நிறைய இருக்கு. 3-4 10 பக்கம் எழுதி வச்சிருக்கேன். பேசிக்கிட்டே இருக்க முடியாது. இருந்தாலும் எல்லாரும் பணியில் உட்காந்துருக்காங்க. வெளிநாட்டு வாழ்க்கைன்னா நான் ஜாதகத்தில் படிச்சிருக்கேன், பரதேச வாழ்க்கை. அப்ப அதுக்கு யோகமே என்ன? ஜாதக சிந்தாமணி, ஜாதக கலாங்கிறதுலாம் வெளிநாட்டு யோகம் இல்லை, பரதேச யோகம். பரதேசம் பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் விட்டுட்டு போய் பணத்தை மட்டும் சம்பாரிச்சு என்ன பண்ண போற? பணம் என்ன பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியாது. அது ஸோ அதனால என்ன பண்றேன்னா, உங்களுக்கு எதிராக சொன்னாங்க வெளிநாடு செய்தால் பாதுகாப்பு அதிகனாக, வியாபாரம் செய்தால் எதிர்காலமே பாதுகாப்பு. என்ன சொன்னா, தலைமுறைக்கும் நினைக்கும். அப்பா பண்ணுவார், மயம் பண்ணுவேன், அடுத்து பேரம் பண்ணுவேன். பேரம் பண்ணதோட அந்த தலைமுறையாக பிஸ்னஸ் போகும். பிஸ்னஸ் போகல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பரம்பரையாக பணப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றேன்னா, தொழிலை எல்லாரும் செய்ய முடியாது. அது சிறப்பாக செய்யறதுக்கு திருவள்ளுவர் குரல் சொல்லியிருக்காரு. என்ன குரல் சொல்லியிருக்காரு? அதே சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. செய்வகை அறிந்து செயல் தெரிந்து செய்வார், செவ்வினை செல்வர் உலகு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொழிலை தன்மை அறியணும். ஃபர்ஸ்ட் தொழில் என்ன தன்மையில் இருக்கு, அந்த தொழிலை எப்படி செய்யணும்னா முறையான முறையில் செய்யணும். எல்லாரும் தொழில் செஞ்சால் ஜெயிக்க முடியாது. அது எப்படின்னா, இப்போ கடலை வியாபாரத்தை விட்டுருங்க, ஒரு நகைக்கடை வைங்க, என்னென்னமோ பிஸ்னஸ் இருக்கு. கடலை வியாபாரத்தில் என்னன்னா, அதுக்கு மார்க்கெட் மாறி வருது. நிரந்தர மார்க்கெட்டில் எப்பவுமே நட்ட வராது. வாய்ப்பு நட்டுறதுக்கு ரொம்ப கம்மி. அதனால அந்த மனிதர் உலகில் உயர்வடைவார். அது போன்ற பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு பணத்தை வாங்கி விசாவுக்கு பணம் கட்டுவோம். விசாவுக்கு பணம் கட்டிட்டு எல்லாரும் போன மணி திரும்ப அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கதவை பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சின்ன கடையை வச்சாலும் நம்ம முன்னேறதை விட நம் நாடு முன்னேறும். நம் நாடு முன்னேறதை விட நம்ம குடும்பம் முன்னேறும். ஸோ என்னைக்குமே தொழில் தான் வெற்றி அடையும் திருவள்ளுவரே கூறியிருக்காரு. இப்போ வெளிநாடு செல்வது சிறந்த வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் போகிறதா வெளிநாடு. சிறந்த வழி கிடையாது, வேற வழியே இல்லை அப்படின்னு போகிறதா வெளிநாடு. தோத்து போயிடும். அதனால உண்மை, வேற வழி இல்லை, வெளிநாட்டுக்கு தான் போய் ஆகணும். பொருளாதாரம் நம்மள்ட்ட இல்லை. இன்னைக்கு ஒரு அடிப்படை உடல்நாட்டு தான் வெளிநாடு. ஒரு லட்சம் தான் பிசினஸ் பண்ணலாம். ஏன் அத்தான் சொல்லாரு, பணமே இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு புரோக்கர் தான் பெரிய பணக்காரனா இருக்கேன். வாயில ஒரு அவர் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பணமே இல்லாம பிசினஸ் பண்ணலாம், வாய் இருந்தா பிசினஸ் பண்ணலாம், ஜாதகம் பார்த்தே பிழைக்கலாமே. பணம் புரோக்கர் என்ன சொல்லலாம், ஒரு 10 சென்ட் இடத்த வாங்கல, ஒருத்தன் இன்னைக்கு வீடு கட்டியிருக்கேன், ஒரு அமைச்சருக்கு இடத்த வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு எவ்வளோன்னா 1.5 கோடி ரூபாய் என்னது புரோக்கரேஜ் கமிஷன். எப்போ சம்பாதிக்கிறது வெளிநாட்டில் 1.5 கோடி? அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, பூக்களின் வாசம் அள்ளி புன்னகை செய்யும் நிலம், புல்வெளியில் தவளும் பனித்துளி, புதியதோர் காலை கவிதை, ஓசையின்றி உலவும் காற்று, உயிர்களின் மூச்சு காற்று, உயர்ந்து நிற்கும் என் பிறந்த மண்ணில் வியாபாரம் செய்வது என்றும் நிலைத்த செல்வம். என்றும் நிலைத்த செல்வம். கொஞ்ச நாள் கிடையாது, 40 வயசுல அனுப்பி விட்டுருவான் நம்மளை. என்னது, உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, உங்களுக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, அதனால வந்துச்சு. சமைக்காம ஹோட்டல்லே சாப்பிட்றதுனால என்ன ஆகும், ப்ரெஷர் வந்துடும். உங்களை நீங்கள் வீட்டுக்கு போயிடுவோம்மா, அங்கேருந்து வருவாங்க, வந்தபடியும் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. பணம் வச்சிருந்தா வட்டி கொடுக்கலாம், அதை அங்கேயே செலவழிச்சுட்டு வந்துட்டா அந்த குடும்பம் ரொம்ப கீழே, வறுமை கோட்டுக்கு கீழே போயிடும் நடுவர்களே. அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம நாட்டில் வியாபாரம் பண்றத சிறு வியாபாரத்தை தொடங்கி பெரிய வியாபாரத்துக்கு போகலாம் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி, நடுவர்களே, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய சிறந்த வழி தொழில் செய்வதே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க அப்பா பேசினாரு, அவர் பேசுனது எப்படி தெரியுமா இருந்தது, நான் ப்ரொஃபஸர்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ப்ரொஃபஸர், நீங்களாம் கத்துக்குட்டி. ப்ரொஃபஸருக்கு உள்ள மரியாதை அட்டேங்க போயிடுச்சு. செம்மையா பேசிட்டாருங்க. உண்மை இன்னொரு கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. இந்த பட்டிமன்றம் சிறக்குது, நாளைக்கு எப்பவுமே இது பால் சிறக்கிறது இல்லைங்க.
இன்னைக்கு இந்த பட்டிமன்ற சிறக்குதுன்னா அவர் தான் காரணம். என்ன பேச்சு வீடியோ ஓடுது. அருமையா பேசினாரு. போதும் இதே எங்களுக்கு பெருசா இருக்கு செல்வா, இதே பெருசா இருக்கு. இதுக்கு மேல போனா நாங்க எங்க போறோம்? எழுந்துச்சு ஓடுறா. ரொம்ப அழகா பேசுறாரு. அடுத்து தீர்ப்பு சொன்னாலும் இவர் திருப்பி ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதைத்தான் நான் சொல்ல போறேன். ரொம்ப அருமையா பேசி இவரோட நானும் உட்கார்ந்துருக்கிறது நல்லா பெருமைப்படுறேன். நம்ம நண்பர் இவர் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் பண்றது. எதை கேட்டாலும் ஒரு வியாபாரத்துக்கு போலனாலும் இவர் தான் கேட்கிறது. தீர்ப்பே இவரை கேட்டுதான் சொல்ல போறேன். வியாபாரம் செய்யணுமா கேட்டுருவேன். செல்வம் எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் பண்ணு, இல்லை இப்படி ஏதாவது கடலை வாங்கணுமே, ஏதாவது செய்யணுமே, நீ பாட்டு பண்ணியா, இல்லை வாங்காத, கரெக்டாக நடக்கும். அப்படியே நடக்கும். நல்ல மனிதர், மனசுல என்ன இருக்கோ அப்படி வெளிப்படையாக பேசுவார். சிறந்த மனிதர். அதனால இப்போ முடிவுரை நான் சொல்லணும், தீர்ப்பு நான் சொல்லணும். வெளிநாடு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்தோம்னா எத்தனை குடிசை வீடு இருந்துச்சு. கோணாத்திற்குலாம் போனோம்னா எல்லாமே குடிசை வீடாக தான் இருக்கு. இப்போ அங்கே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆள் வெளிநாட்டில் இருக்காரு. அந்த குடிசை வீடை பூரா எனக்கு எல்லாம் மாறி விடாயிடுச்சு. அங்கே போனால் எனக்கு அடையாளமே தெரியல. இது என்னடா நெய்வேலி கோணாத்தரா இல்லை சின்ன சிங்கப்பூரா? குடிசை பூரா கோபுரம் ஆயிடுச்சு. அந்த கோபுரத்துக்கு யாருங்க காரணம்? ஒவ்வொரு வீட்டிலையும் உழைத்த உழைப்பு, வெளிநாட்டில் அவன் சம்பாதிச்ச பணம், அதான் காரணம். அப்படியே எங்க திருப்பி போட்டோம்னா தொழில் பண்ணி யாரும் வீடு கட்டலையா? நீங்க கேட்கலாம். சிங்கப்பூர் போய் தான் யாரும் வீடு கட்டிருக்கானா? தொழில் பண்ணி வீடு கட்டலையா? நீங்க கேட்கலாம். தொழில் பண்ணி அதே மாதிரி நிறைய பேர் கட்டியிருக்காங்க. அப்ப ரெண்டுமே, இங்கிட்டும் நல்ல வீடு கட்டியிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, இங்கிட்டும் நல்ல வீடு கட்டியிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ரெண்டுமே சமமாக தான் இருக்கு. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பக்கத்து கஷ்டம் இல்லையா? சும்மா வீடு கட்டிக்க முடியுமா? ஒரு அப்பாவை கேட்ட வெளிநாட்டுக்கு அனுப்புற ஒரு அப்பாவை கஷ்டம் இருக்கு. ஏன் 30 லட்சம் அவனுக்கு பணம் வச்சிருந்தையா, 5 லட்சம் கட்டி சிங்கப்பூருக்கு அனுப்புனே, 3ஆம் மாசம் வந்துட்டேன், 5 லட்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 5 லட்சம் தான் கட்டி ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புனே, 2ஆம் மாசம் வந்துட்டு அந்த 5 லட்சம் போச்சு. மொத்தத்தில் 30 லட்சம் பணம் வச்சுட்டு 30 லட்சம் இவனால தான் போடுச்சு. இவன் எனக்கு மகன் இல்லையா, என்னை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எத்தனை அப்பாவோ சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் போன எல்லாரும் சம்பாதிக்கல, அங்கேயும் சம்பாதிக்காம வந்திருக்காங்க. இதை தொழில எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் லாபம் பண்ணல, எத்தனை பேரும் நஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேரும் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாரும் லாபம் பண்ணியிருக்காங்களா? 10 பேர் லாபம் பண்ணா 4 பேர் அங்கேயும் நஷ்டம் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் லாபம் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. இங்கேயும் லாபம் இருக்கு, நஷ்டமும் இருக்கு. தலைப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய சிறந்த வழி. முன்னேற்றம் என்பது என்ன? முன்னேற்றம் என்ன? பெரிய மாளிகை கட்டி 10 மாடி குடியிருப்பா முன்னேற்றம்? முன்னேற்றமா? அது முன்னேற்றம் தான். அது முன்னேற்றமா இருந்தாலும் மன நிம்மதி கொஞ்சம் வேணும். மனசு வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். இப்போ வெளிநாட்டில் கணவர் அங்கேருந்து பணம் அனுப்பிட்டே தான் இருக்காரு. இங்க மனைவி இருந்து எந்த மனைவியாவது சந்தோஷமா சரி புருஷன் அனுப்பி தண்ணி வீடு கட்டிட்டா தந்துட்டாரு இது போதுமே அப்படின்னு யாராவது நடத்திருக்காங்களா? இல்லை கணவரை நம்ம இவ்வளவு பணம் அனுப்பினோமே அங்கே நிம்மதியா இருக்கா? ஏதாவது ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இங்க சந்தோஷம் கொஞ்சம் கூட இங்க இருக்கும். தொழில் பண்ணோம்னா சம்பாத்தியம் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட சந்தோஷம் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனா பெயர் எவ்வளவு பண்ண வச்சுங்க, 5 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் வெளிநாட்டில் அவன் ஒரு வேலைக்காரன் தான். 5 லட்சம் சம்பளம் வாங்கணும், 10 லட்சம் சம்பளம் வாங்கணும், அவன் ஒரு வேலைக்காரன் தான். ஆனா இங்க டீ கடை வச்சு ஒரு 4 பேருக்கு 2 பேருக்கு சம்பளம் கொடுத்தாலும் இவன் முதலாளி. பெயர் அளவுலையும் இவன் முன்னேறி இருக்கா. செயல் அளவிலும் முன்னேறியாச்சு, பெயர் அளவிலே முன்னேறியாச்சு. அடுத்த பத்திரம் செல்வம் சொன்னாப்புல
வெளிநாட்டுக்கு போய் 10 கோடி சம்பாதிக்கலாம், 5 கோடி எத்தனை வருஷம் தான் 10 கோடிக்கு மேலே சம்பாதிக்க முடியுமா? எத்தனை வருஷம் நம்ம இருப்போம், எவ்வளவு கஷ்டப்படுவோம், 10 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட முடியுமா? இங்க 1000 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி, பெரிய பெரிய உச்சத்துக்கு போன அனைத்து பேருமே தொழில் செஞ்சு போனவங்க தான். யாரும் வெளிநாட்டு போய் 10,000 கோடி சம்பாதிக்கல, 5,000 கோடி சம்பாதிக்கல, 2,000 கோடி சம்பாதிக்கல. எல்லாம் தொழில் ஆரம்பிச்சு, சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சு உச்சத்துக்கு போனவர்கள் தான் சம்பாதித்திருக்கார்கள். ஆகையினாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய சிறந்த வழி வெளிநாடு செல்வதை விட உள்ளூரில் வியாபாரம் செய்வதே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.